அவரே கடவுளை அறிந்தவராவார். அவரே கடவுளை அறிந்தவராவார். அவரே கடவுளை அறிந்தவராவார். அவரே கடவுளை அறிந்தவராவார். பாசின் பக்கம் பார்க்க வாருங்கள், கேளுங்கள், வாழ்வீர்கள்.
இடையர்கள் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருக்குடும்ப பெருவிழா ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அன்று என்று கண்டு ஆணுக்கு துணையாக பெண்ணை படைத்து குடும்பம் என்னும் அழகிய பரிசினை மனிதனுக்கு கொடுத்தார். குடும்பமே சமூகத்தின் அடிப்படையாகிறது. குடும்பமே திரு அவையின் அடிப்படையாகிறது. கடவுள் நம் அனைவரின் குடும்பங்களையும் தன் அருளால் நிரப்பி ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி திருக்குடும்பங்களாக மாற்றி அருள வேண்டி இப்பெருவிழாவில் திருப்பணிகள் இணைவோம். ஆண்டவரின் அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது தேவதாசன் குழந்தை தெரேஸ் குடும்பத்திற்கு இறைவன் இதுகாரம் செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சிலுவை அந்தோனி பிரான்சிஸ் ஜூட் ஆரோக்கிய அமுதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தை பாக்கிய வேண்டியும், மேலும் திருவாளர் லூர்து ராஜேந்திரன் அவர்களுடைய ஆன்மா ஆண்டவரை வைத்து இடைப்பாற்றி இடைவும் மனைவி பிள்ளைகளின் ஆறுதலுக்காக இயல்பு வாழ்க்கை தொடர 30ஆம் நாளில் நிறைவு கூர்ந்து ஜெபிக்கிறார்கள். அவர்களுடன் அருள் தந்தை ஸ்டீபன் குழந்தைசாமி அவர்களுடைய ஆன்மா ஆண்டவரில் நித்திய இடைப்பாற்றி அடையும்படியாகவும், மேலும் இன்று திரு அவையானது திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த இனிய நாளில் நம்முடைய பங்கில் புதிதாக திருக்குடும்ப சபையில் பல உறுப்பினர்கள் சேர்ந்து இன்று புத்தாக்க பயிற்சியில் ஈடுபட்டு தங்களது சபை திருவிழாவை கொண்டாடுகிற திருக்குடும்ப சபை உறுப்பினர்களையும் அவருடைய குடும்பங்களையும் குடும்ப கருத்துக்களையும் சபையினுடைய வளர்ச்சிக்காக இன்னும் திருக்குடும்ப சபையில் தன்னார்வமாக தானாக உறுப்பினர்கள் வந்து இந்த திருக்குடும்ப சபையை இன்னும் வளப்படுத்தி மேம்படுத்த இறைவன் இவர்களுக்கு அருள் புரிய வேண்டி இன்றைய திருக்குடும்ப பெருவிழாவிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் இறைவனுக்கு உகந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நமது பாவங்களை ஏற்று மன வருந்துவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வில் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவடமானேன். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாக இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழைக்கும் அது அருளின் ஊற்றினை எங்கள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்துறவீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாகி எலிசை வழியாக கற்பித்தேன். இந்த ஒப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தையும் தோல்வியுற செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி
எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை எல்லாம் கழுவி போக்கி நம் அனைவரையும் தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணைப்படி வழியாக நாம் அனைவரும் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு பெற தகுதியடைய செய்து விடுவாராக. Amen.
மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திரு குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருமணமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மக்களின் வரலாற்றில் மிக பெரும் ஆளுமையாக பின்னாளில் திகழ்வான் என்று கடவுள் நம் விண்ணப்பங்களை கேட்கிறார் எனவும் குடும்பத்திலேயே இறை அழைத்தல்கள் விதைக்கப்படுகின்ற எனவும் எடுத்துச் செல்லும் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 20 முதல் 22, மேலும் 24 முதல் 28. உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தன் கணவரிடம், பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்துச் செல்வேன். அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கி இருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கிக் கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காலையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை. என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை ஆண்டவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வான்படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை எத்துணை அருமையானது. வான்படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை எத்துணை அருமையானது. என்னால் ஆண்டவரின் ஆலய முற்றத்தை விரும்பி தேடி என் மனம் ஏங்கி தவிக்கிறது. என்
இரண்டாம் வாசகம் முன்னுரை. கடவுளின் அன்பு பிள்ளைகள் என அழைக்கப்படவும் அவரது அன்பிற்குரிய பிள்ளைகளாக வாழவும் கடவுள் நம் மீது அன்பு கொண்டுள்ளார். அவரது அன்பு பிள்ளைகளாகிய நாம் அவரது கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் இரண்டாம் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம், கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 வரை, மேலும் 21 முதல் 24 வரை. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம், கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நான் கடவுளின் பிள்ளையாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நாம் குற்றவாளி என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுளின் திருமுன் உறுதியான நம்பிக்கையை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளையின்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையும் அறிமுகமானவர்களிடையும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும்
அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சிறு குடும்பங்களாக கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கினிய அருள் தந்தை அவர்களே, இங்கு குழுமியிருக்கின்ற இறை மக்கள் கூட்டமே, இன்று அன்னையாம் திரு அவை திரு குடும்ப திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த நாளில் அழகாக இன்னும் பொருத்தமாக நாம் நம்முடைய பங்கில் திரு குடும்பத்தை புதுப்பித்து அவர்கள் இந்த ஞாயிறை சிறப்பிப்பது இந்த வழிபாட்டிற்கு இன்னும் மெருகூட்டுகின்றது. ஏற்கனவே இந்த திருக்குடும்ப சபை உறுப்பினர்களை சந்திக்கும் போது நான் கூறினேன், இது திருக்குடும்ப விழா. திருக்குடும்பம் என்றால் யோசேப்பு, மரியா, இயேசு, இந்த 3 பேரும் நிறைந்ததுதான் திருக்குடும்பம் என்று அவர்களுக்கு தெளிவாக கூறினேன். மரியாக்கள் இங்கு அழகாக சேலை கட்டி கொண்டு இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். யோசேப்புமார்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆலயத்தில் சுற்றும் முற்றும் பார்த்தேன், ஒரு சில யோசேப்புமார்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அன்னை மரியாக்களின் யோசேப்புமார்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. சரி, யோசேப்பு தான் வயதானவர், சரி இயேசுமார்கள் எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு தேடி பார்த்தா காணோம். சிலர் இங்க இருக்கிறாங்க, பலர் எங்கேயோ இருக்கிறாங்க. இது ஒரு திரு குடும்ப விழா. திரு குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள் என எல்லோரும் சேர்ந்து நாம் இந்த விழாவை கொண்டாட வேண்டும். உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி அப்பவே கேட்டாங்க, மாமனார் மாமியார் திருக்குடும்பத்தில் வரமாட்டாங்களா? ஏன்னா மாமனார் மாமியார் தான் இப்ப பெரும் தொகையா இருக்கிறாங்க போல அவங்களுக்கு. மாமனார் மாமியார் சேர்ந்துதான் திருக்குடும்பத்துக்கு அழகு ஊட்டுகிறார்கள். திருக்குடும்பம் என்றாலே வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவதுதான் இந்த திருக்குடும்பம். இந்த திருக்குடும்ப விழாவை நாமும் கொண்டாடுகின்றோம். எதற்காக கொண்டாடுகின்றோம்? நாமும் திருக்குடும்பமாக வாழ வேண்டும். நம்முடைய குடும்பமும் திருக்குடும்பமாக இந்த சமூகத்திற்கு முன்னுதாரண குடும்பமாக வாழ வேண்டும். மற்ற சமயங்களில் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட, மற்ற சமயங்களில் குடும்ப தலைவர்களுக்கும் தலைவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை விட கிறிஸ்தவ சமயத்தில் மிகுந்த பயிற்சியும் அக்கறையும் கொடுக்கப்படுகின்றது. அதனால் என்னவோ தெரியவில்லை, மற்ற சமயங்களில் இருக்கக்கூடிய குடும்பங்களை காட்டிலும் கிறிஸ்தவ சமயத்தில் உள்ள குடும்பங்களுக்குள் பல்வேறு வகையான பிரச்சனைகளும் இருக்கின்றன. இதை அறிந்துதான் திருத்தந்தை குடும்பங்களோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று திருப்பணியாளர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே அந்த வகையில் நீங்கள் திருக்குடும்பமாக வாழ எங்களால் இயன்ற அறிவுரைகளை நாங்கள் தர முடியும். ஆனால் திருக்குடும்பங்களாக
வாழ்வது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. இன்று பல குடும்பங்கள் தெரு குடும்பங்களாக மாறிக்கொண்டே இருக்கின்றன. குடும்பமாக எங்கே போவாங்க? குடும்பமாக எங்கே போகணும் சொல்லுங்க. கோயில் குடும்பமாக வந்திருக்கீங்களா? ஒரு சில பேர் வந்திருக்கிறோம் சொல்லி தைரியமா பதில் சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு குடும்பமாக தியேட்டருக்கு போறாங்க, ஹோட்டலுக்கு போறாங்க. ஏன்னா வீட்டுல சமைக்கிறது இல்லை, வாரத்துல ஒரு நாளாவது நம்ம ஹோட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல இருந்து இது கேட்டா கல்ச்சர். உங்க கல்ச்சர்ல தீய கொண்ட அடுத்து இப்ப குடும்பமாக எங்க போறாங்க? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்காங்க. குடும்பமா தியேட்டருக்கு போறாங்க, குடும்பமா ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போய் ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் எல்லா குப்பையும் இங்க கொடுக்குறது. கம்ப்யூட்டர்ல ஜங்க் அப்படின்னா அது குப்பையான ஃபைல். அப்ப ஜங்க் ஃபுட் நம்ம எங்க யூஸ் பண்றோம்? இங்க போறோம். நம்ம வயிறு வந்து ஒரு குப்பை தொட்டி அப்படி நினைச்சு எல்லாத்தையும் கொட்டுறோம். கொட்டிட்டு அப்புறம் எங்க போறோம்? எல்லாத்தையும் முட்டை சாப்பிட்டா சீரணிக்குமா? கோளாறு வரும். உடனே என்ன பண்ணும்? அது வேலையை காமிச்சிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? போய் பெட்ல போய் படுத்துருவோம். டாக்டர் என் உயிரை காப்பாத்துங்க, டாக்டர் என் உயிரோ உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லி டாக்டரை கடவுளாக நாம் பார்ப்போம். குடும்பமாக இந்த 3 இடங்களுக்கு தான் இப்பொழுது உள்ள குடும்பங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இது வேதனைக்குரிய செயலாக இருக்கின்றது. சரி, வீட்டிலேயாவது குடும்பமா இருக்கிறாங்களா? முன்னாடி ஒரு தொலைக்காட்சி பெட்டி இருந்தது. வீட்டில் உள்ள எல்லாரையும், ஏன் பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாரையும், டிவி இல்லாத இருக்கிற எல்லாரையும் ஒன்று சேர்த்து அங்கு ஒரு குடும்பமான ஒரு குடும்ப நிலையை உருவாக்கியது. ஆனா இப்ப ஆளுக்கு ஒரு செல்போன், அறைக்கு ஒரு டிவி. பார்த்தீங்கன்னா பசங்க டேட்டா கார்டை போட்டு இப்ப நாடகம் பார்க்கறது அதிகமாயிருச்சு. பொண்ணுங்களை விட பசங்க அதிகமா நாடகம் பார்க்கறாங்க. ஏன்? அவங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து விட்டது. வேலையில கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு மன வேதனைய நாடகத்தின் மூலமாக பார்க்கக்கூடியதாக அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் என்று சர்வே சொல்லுது. பெண்கள் கண்ணீர் வெடித்துக் கொண்டே நாடகத்தை பார்க்கிறாங்க. உங்க வாழ்க்கையை குறித்து நீங்கள் கண்ணீர் வெடித்ததாக தெரியவில்லை. நாடகத்தை பார்த்து, நாடகத்தில் உள்ள அந்த நாய்க்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பார்த்து கண்ணீர் வடித்த பெண்கள் இன்று அதிகமாக இருக்கிறார்கள். டிவியை பார்த்து கொண்டே தோசையை சுடுறது. தோசை தட்டில் இருக்கா இல்லை கீழே விழுகுதா என்னோட தெரியாம பலர் தோசையை சுட்டு கொடுக்குறாங்க. கிறிஸ்துமஸ் விழால கொலக்கட்டை செஞ்சிருப்பீங்கல்ல, கொலக்கட்டை செய்யும் போது உங்க கணவன்மார்கள் யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்களா? செஞ்சிருக்காங்க, கண்டிப்பா செஞ்சிருக்காங்க. சரி, செஞ்சவங்கள ஒழுங்கா செய்யாம ஏதோ பாவம் அவங்க புதுசா ஏதாவது மனைவிக்கு உதவி செய்யணும், புதுசா கல்யாணம் பண்ண மனைவிக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி செஞ்சு எடுத்துருப்பாங்க. அப்படி செய்யும் போது எத்தனை பேரு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டீங்க? இது கூட தெரியலையா? இது கூட உங்க அப்பா அம்மா சொல்லி தரையா, உங்க அம்மா சொல்லி தரையா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அறிவு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க? எனக்கு கேட்டுச்சு. பலருடைய மூஞ்சியை பார்க்கின்ற போது இந்த கிறிஸ்துமஸ் வந்தா போத இந்த மாங்காய் அரைச்சிட்டு வா, அதிரசத்துக்கு அது அரைச்சிட்டு வா, என்ன வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க, எதையாவது ஒன்று வாங்கிட்டு வரலைன்னா போச்சு. அறிவு இருக்கா? இதெல்லாம் இல்லாம எப்படி நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது அப்படின்னு சொல்லி நிறைய மனைவிமார்கள் கணவரை பார்த்து நீங்க கேட்டிருப்பீங்க. அறிவு இருந்தா அவரு தவறே செய்ய மாட்டாரு என்பது இங்கு உள்ள பெண்களுடைய மனநிலை. சரி, ஆண்கள் எப்படி இருக்கிறாங்க? உங்களை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளை கூப்பிட்டு இருக்கிறார்கள். கடவுளை, என் வாழ்வில் எல்லா நிலையும் என் கூட இருந்தாய், ஆனால் என்னுடைய திருமண நாளில் என் கூட இல்லவே இல்லையே. நீ இருந்திருந்தா அந்த துன்ப கிண்ணத்தை நான் ஏற்று சுமந்திருப்பனா அப்படின்னு சொல்லி கணவன்மார்கள் கடவுள் மீது கோபம் கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் தெரிகின்றது. இவ்வாறு திரு குடும்பங்கள் எல்லாம் தெரு குடும்பங்களாக மாறிக்கொண்டே இருக்கின்றன. அன்பு, அமைதி, மகிழ்ச்சி எல்லாம் நிறைந்து இருப்பதுதான் திரு குடும்பம். இப்ப உங்க குடும்பத்துல அன்பு இருக்கா? என்னைக்கு நீங்க உங்க வீட்டுக்காரரை பார்த்து கடைசி ஐடவின்னு சொன்னீங்க சொல்லுங்க. அங்கே உள்ள மனைவி கணவர் கேட்கிறேன்,
என்னைக்கு நீங்க உங்க மனைவிக்கு ஆசையா பூ வாங்கி நீங்களே உங்க மனைவி கிட்ட தலையில பூ சொல்றீங்க? பசங்களா உங்கள்கிட்ட கேட்கல, பின்னாடி இருக்கிறவங்கள்ட்ட கேட்கிறேன், சொல்லுங்க. சரி, நீங்களாவது பிள்ளைங்களாவது சொல்லுங்க, உங்க அப்பா அம்மா ஆசையா என்னைக்காவது சாப்பாடை ஊட்டி விட்டுருக்காங்களா? மாறி மாறி இல்ல, கல்யாணத்தனைக்கு தான் பாலும் சோறும் பாலும் பழமும் ஊட்டி விட்டாங்க, அதுக்கப்புறம் இல்லவே இல்லைன்னு சொல்லி பலர் ஏங்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு போங்க, இன்னையில இருந்து நீங்க ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு நாளை தொடங்குகின்ற போதும் முடிக்கின்ற போதும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி, கணவனே நான் உன்னை அன்பு செய்கிறேன், மனைவியே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அந்த வாழ்க்கையை தொடங்குங்கள். வாழ்க்கை நன்றாக இருக்கும், அந்த நாள் முழுவதும் சிறப்பாக இருக்கும். அதே வேளையில் எங்கு பணிக்கு சென்றிருந்தாலும் சரி, உங்கள் மனைவி வீட்டில் இருக்கின்றவர் சாப்பிட்டாங்களா என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் அலைபேசி தொடர்பு கொண்டு கேளுங்கள். இல்லை என்றால் முடிந்தால் வாரத்திற்கோ இல்லை நாளுக்கு ஒரு முறையோ உங்கள் உணவை ஒன்றாக ஊட்டி மகிழ்ந்து உங்கள் உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உறவை இன்னும் ஆழமாக செல்லுங்கள், உங்கள் வாழ்வு நன்றாக இருக்கும். அதே வேளையில உங்க பிள்ளைகளை நீங்க பொறுப்போடு நடக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் அன்னை மரியாவும் யோசேப்பும் மிகுந்த பொறுப்போடு ஆண்டவர் இயேசுவை காணவில்லை என்று அவர்கள் தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். தேடலின் விளைவாக அவர்கள் கண்டு கொள்கிறார்கள். கண்டு கொண்டதன் அடிப்படையை பார்க்கின்ற போது அது அவருடைய பொறுப்பை காட்டுகின்றது. முதல் வாசகத்திலும் எல்கனா அண்ணா என்கின்ற தம்பதி இருக்கின்றார்கள். அவர்கள் அர்ப்பணத்தோடு வாழ்கின்றார்கள். அந்த அர்ப்பணம் அந்த பெற்றோர்களின் பொறுப்பை காட்டுகின்றது. கணவன் மனைவி இருவரும் நீங்கள் பொறுப்போடு உங்கள் குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். வழி தெரியாது ஆடுகளாய் காலை எங்கே வச்சா அப்படின்னு தெரியாம போய்கொண்டே இருக்கின்றார்கள் இன்றைய பிள்ளைகள். இவர்களுக்கு நீங்கள் நல்லதொரு வாழ்க்கையை நீங்கள் காட்ட வேண்டும். இவர்களின் வாழ்க்கை மீது நீங்கள் அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாக நல்ல வழியை நீங்கள் தேர்ந்து கொடுக்க வேண்டும். இதுதான் இன்றைய அருள் வாழ்க்கையில் காண கிடைக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. எனவே திருக்குடும்பம் என்பது அன்பு, அமைதி, மகிழ்ச்சி நிறைந்த குடும்பம். அதோடு மட்டுமல்ல, அங்கு பெற்றோர்கள் முன்மாதிரியான பெற்றோர்களாக, பொறுப்புள்ள பெற்றோர்களாக இருக்கின்றார்கள். அதே வேளையில் பிள்ளைகள் அங்கு பெற்றோருக்கு பணியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இயேசு பெற்றோருக்கு பணிந்து இருந்தார் என்று இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். எனவே பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரின் பேச்சிற்கு மதிப்பு கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் பணிந்திருங்கள். அவர்கள் வழியாக இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனவே இன்றைய நாளில் திருக்குடும்பமாக இணைந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி நாமும் நம்முடைய வாழ்வில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றால் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி தொடர்ந்து இந்த வழியில் மன்றாடுவோம். இறை ஆசீர் பெறுவோம். எழுந்திருந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா, கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம், இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு
நம்முடைய கண்ணீர் கவலைகளை துடைத்து நம்முடைய கவலைகளை போக்கி நம்முடைய மன்றாட்டுகளுக்கு எந்நாளும் செவிசாய்த்து அருளையும் ஆசிரியை பெற்று தருகின்ற ஆண்டவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து கூறி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, தங்களது குடும்பங்களை விடுவித்து உலக குடும்பத்திற்காக பணி செய்ய தங்களையே அர்ப்பணித்துள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவிகள் என அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் கத்தோலிக்க குடும்பங்களை நல்வழியில் கட்டி எழுப்புவதில் ஆர்வமுடன் பணி செய்ய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் ஊற்றிய இறைவா, திருக்குடும்ப விழாவினை கொண்டாடும் எங்கள் அனைவரின் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களில் கிறிஸ்தவ நம்பிக்கை செழிக்கவும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாய் தந்தைக்கான இறைவா, குழந்தைகளின் நல்வாழ்வுக்காக தங்களை கரைக்கும் பெற்றோர்களுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு தங்களது வாழ்வால் முன்மாதிரியாக அமைய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அழைத்தேன் ஆண்டவரே எம் இறைவா, எங்கள் இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். அனைவரும் ஞானத்திலும் இறை அச்சத்திலும் சிறந்து விளங்கி தங்களது வாழ்விற்கான உமது அழைப்பினை அறிந்து செயல்பட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைக்காக, குடும்ப தேவைக்காக, நாட்டினுடைய நலனுக்காக, குறிப்பாக அண்மையிலே நம்மை அச்சுறுத்தி வருகின்ற கொரோனா தொற்று, ஒமைக்ரான் போன்ற தீமைகள், தீய சக்திகள் இந்த உலகை விட்டு அகன்று மக்கள் நிம்மதியாக மகிழ்வோடு வாழ வேண்டும் என ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலேதான் என்று நாங்கள் நம்புகிறோம். திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடி வருகின்ற இந்த இனிய நாளில் திருக்குடும்ப சபையாரையும் இச்சபையிலே புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் ஆசீர்வதியும். இந்த திருக்குடும்பங்கள் தீபங்களாக ஒளி வீசவும். ஆபிரகாமின் குடும்பம், ஈசாக்கின் குடும்பம், யாக்கோபினுடைய குடும்பம், சக்கேதனுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக மிளிர்ந்ததைப் போல நாங்களும் எங்கள் குடும்பங்களும் திரு குடும்பத்தை தீபங்களாக எந்நாளும் எரிந்து சுடர்படுகின்ற விளக்காக, ஒளியாக எங்களுடைய குடும்பங்கள் மாற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
உண்மையுடையதுமான திருப்பலி எல்லாம் நல்ல தந்தையான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மகிழ்வின் பழிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆயருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை உமது அருளிலும் அமைதியிலும் உறுதி பெற நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் நல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தன் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூறுங்களும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ஸ்டீபன் ஆண்டனி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள் இன்று திருக்குடும்பமாக இணைந்து திருக்குடும்ப சபை திருவிழாவையும் திருக்குடும்பத்தில் தங்களை ஒரு அங்கத்தினராக சேர்ந்து திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற ஒவ்வொரு சபை உறுப்பினர்களையும் அவர்களது குடும்பங்களையும் எங்கள் குடும்பங்களையும் என்னாலும் திரு குடும்பங்களாக ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உனது திருமக ஒழுங்கில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. திருக்குடும்ப சபை உறுப்பினர்கள் அனைவரும் இப்பொழுது தங்களது உறுதிமொழியை ஏற்க இருக்கின்றார்கள். எனவே அனைவரும் பீடத்திற்கு முன்பாக நின்று சொல்லக்கூடியதை திரும்பச் சொல்லவும். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது எனப் போற்றுக. உமது ஆட்சி வருக. உமது
கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவாக அளித்தருள் திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் வழங்கும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்துள்ளோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியினுடைய திருவிருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
ஞாயிறு அறிவிப்பு 26/12/2021 இன்று திருக்குடும்ப பெருவிழா. 27ஆம் தேதி திங்கட்கிழமை புனித யோவான் நினைவு. 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித மாசில்லா குழந்தைகள் தினம். 29ஆம் தேதி புதன்கிழமை புனித தாமஸ் பெக்கெட் நினைவு. 30ஆம் தேதி வியாழன் புனித கபிலுஸ் நினைவு. 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித முதலாம் சில்வஸ்டர் நினைவு. அன்று ஆண்டின் இறுதி நாள். 1/1/2022 சனிக்கிழமை புத்தாண்டு தினம். கன்னி மரியா இறைவனின் தாயான நாள். 2/1/2022 வருகின்ற ஞாயிறு திருக்காட்சி பெருவிழா. இன்று திருக்குடும்ப சபையினர் புதிய உறுப்பினர்கள் சேர்த்து தங்களது விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆண்டின் கடைசி நாள். இரவு 11 மணிக்கு நன்றி வழிபாடு. அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசிர் நடைபெறும். அதன் பிறகு புத்தாண்டு தின திருப்பலி நடைபெறும். மறுநாள் சனிக்கிழமை காலை 8 மணிக்கு புத்தாண்டு தின திருப்பலி பங்கு ஆலயத்தில் மட்டுமே நடைபெறும். 1/1/2022 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு வேப்பமருந்து பனையில் கொடியேற்றமும் அதனைத் தொடர்ந்து நவநாள் திருப்பலியும் நடைபெறும். 2/1/2022 ஞாயிறு மாலை பெரிய நாயகிபுரத்தில் கெவி திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து அசன விருந்தும் நடைபெறும். 1/1/2022 புத்தாண்டு தினம் அன்று காலை திருப்பலி முடிந்து பிரிட்டம் மன்றத்தினரால் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு மாலையில் பரிசளிப்பு விழா நடைபெறும். குடில் போட்டியில் பங்கேற்றவர்களை சந்திக்க ஒரு குழு உங்களது இல்லத்தை சந்திக்க குடிலை பார்க்க வருவார்கள். உங்களது இல்லத்தில் நீங்கள் தயாராக இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சரியாக பிற்பகல் 3 மணி அளவில் அந்த குழுவானது வரும். இந்த வாரம் பங்கு ஆலயத்தில் திங்கள், செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களில் மாலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகின்ற செவ்வாய் மாலை திருப்பலி முடிந்து மாசிலா குழந்தைகள் நாளை முன்னிட்டு குழந்தைகள் அனைவரும் மந்திரிக்கப்படுவார்கள். எனவே உங்கள் குழந்தைகளை இந்த ஆலயத்திற்கு அன்றைய தினம் கூட்டி வந்து இறை ஆசிர் கிடைக்க உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருமண அறிவிப்பு. சாயல்குடி பங்கு இருப்பிடம் பெரிய நாயகிபுரம். தகப்பன் வின்சென்ட் அமிர்தராஜ், தாய் ஆரோக்கியமேரி. இவர்களின் மகன் அந்தோனி நெப்போலியனுக்கும். மூப்பியூர் பங்கு இருப்பிடம் கன்னியாகுமரி. தகப்பன் அமல்ராஜ், தாய் ஆரோக்கியம். இவர்களின் மகள் பரலோக செல்விற்கு இது 2வது அறிவிப்பு. சாயல்குடி பங்கு இருப்பிடம் பூப்பாண்டியபுரம். தகப்பன் ராமச்சந்திரன், தாய் சீதாலட்சுமி. இவர்களின் மகன் அருண்குமாருக்கும். பெரியசாமிபுரம் பங்கு பெரியசாமிபுரத்தைச் சேர்ந்த தகப்பன் சூசை தேவதாசன், தாய் பரலோக பிரான்சிஸ். இவர்களின் மகள் விசுவாச செல்வத்திற்கு இது 1 மற்றும் 2ஆம் அறிவிப்பு. இந்த திருமணங்களில் ஏதேனும் விக்கனங்கள் இருந்தால் பங்கு தந்தையர் தெரிவிப்பது உங்களுடைய பொறுப்பு. அன்பிற்குரியவர்களே, வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆண்டினுடைய கடைசி நாள். எனவே அன்று மாலை 6:30 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி இல்லை. மாறாக இரவு 11 மணிக்கு நன்றி வழிபாடும் நற்கருணை ஆசீர்வாதமும் அதைத் தொடர்ந்து புத்தாண்டு தின திருப்பலி நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மறுநாள் காலை பங்கு ஆலயத்தில் மட்டும் காலை சரியாக 8 மணிக்கு புத்தாண்டு தின திருப்பலி நடைபெறும். அன்பிற்குரியவர்களே, இன்று திருக்குடும்ப திருவிழா. இந்த நாளில் நம்முடைய பங்கில் ஏற்கனவே திருக்குடும்ப சபையானது செயல்பட்டு வந்தது. இப்பொழுது மீண்டுமாக புத்துணர்வு பெற்று புது வாழ்வு பெற்று புதிய உறுப்பினர்களை சேர்த்து ஏறக்குறைய 76 நபர்கள் புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு 24 பேர் சேர்ந்தால் செஞ்சுரி 100 அது கட்டாயம்
நடக்கும், அது நடைபெறும் என்று நம்பிக்கை இருக்கிறது. சபை தலைவர் அவர்களும் சொன்னார்கள், எப்படியும் 100 தாண்டிவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதையும் நீங்கள் சிறப்பாக செய்யுமாறு உங்களை அன்போடு வேண்டுகொள்கிறேன். அதே போல இந்த நாளில் இந்த ஞாயிறு திருப்பலியை திருக்குடும்ப விழா திருப்பலியாக சிறப்பித்த திருக்குடும்ப சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த உளமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளை கடவுளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். எனவே இன்று திருக்குடும்ப சபையில் உறுப்பினர்களாக, அதாவது தலைவர் செயலர் பொருளராக இருந்து வழிநடத்தக்கூடிய திருமதி டி மரிய சந்திரிகா, பிரான்சிஸ் அருள்மேரி, ஜெயராணி, ஆரோக்கிய ரதா, மரிய விஜயா, மகேஸ்வரி இவர்கள் தலைமையில் இந்த திருக்குடும்ப சபையானது புது வாழ்வு பெற்று சிறப்பாக இயங்க இருக்கிறது. எனவே சபை உறுப்பினர்கள் அனைவரும் நீங்கள் உங்களது உடல் ஒத்துழைப்பை கொடுத்து நல்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இப்பொழுது இந்த ஸ்கார்பானது மந்திரிக்கப்பட்டு உங்களது கழுத்தில் அணிவிக்கப்பட இருக்கிறது. முதலிலே இப்பொழுது பேர் வாசிக்கப்பட்ட நபர்களும் அடுத்து ஒவ்வொருவராக வந்து அதை உங்களது கழுத்திலே அணிந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். டி மரிய சந்திரிகா, பிரான்சிஸ் அருள்மேரி, ஜெயராணி, ஆரோக்கிய ராதா, கே மரிய விஜயா, டி மகேஸ்வரி. மரிய செல்வம், டி மரிய செல்வம், வேளாங்கண்ணி, அருள் ரூபி, மரிய விஜயா, அந்தோணி ஜெயச்சந்திரா, மரிய அமுதா, சேசுராணி, செலின் மேரி, ஜெனிதா மேரி, தமிழ் செல்வி, அற்புத சீனி, ஆரோக்கிய ஜெரோபிஸ், அற்புதமணி, மரிய குணசுந்தரி, மரிய அமுதா, எஸ் ஜான்சி, ஏ மரிய செல்வம், ரூத் செல்வராணி, பனிமய அரசி, தஸ்னேவிஸ் மேரி, ஏ அருள் செல்வி, ஜெயராணி, பிருந்தா, வசந்த சோனா, நீலா ரோஸ் மேரி, கன்னிமரியால், சகாயராணி, மேரி, அன்பரசி, ஜான்சிராணி, மங்கள சேசுராணி, டி அந்தோணி அம்மாள், ஏ ஷீபா மேரி, எம் ரெக்ஸ் மேரி, ரேவதி, அருள் ஜோதி, ஏ ஆன்ஸ்லின் ஜெனிதா, பி மரிய மகேஸ்வரி, ஏ ரூத் பாக்கியமணி, ஏ கௌசல்யா மேரி, எல் ரூபா மேரி, கே ரூத் கவிதா, லதா ஞான சௌந்தரி, ஜோஸ்பின் ரொசாரி, பாக்கிய சரஸ்தியாகி, அந்தோணி செல்வராணி, ஆரோக்கிய அந்தோணி டயானா, செல்வமணி, ஜே வசந்தி, சுஷிலா,
எஸ் ரத்தினம், ஜே ஆரோக்கிய ராதா, ஜே அல்போன்ஸ் மேரி, ஜெயராணி, மரிய வசந்தி, விஜயா மேரி, ஞானபூர், லீமா ரோஸ்லின், கிறிஸ்டின் மேரி, ஜெயரவி செபஸ்தியாயி, எல் மரிய ரோஜா, பி அந்தோணி முத்து, செல்வராணி, ஏ மரிய செல்வம், ஏ மரிய ஜான்சி, டி அன்னைக்கிளி, சேசுமணி, பாக்கியமணி, மரிய செல்வி, பி சபரியாயி, கே பாக்கியமணி, ஏ செல்வம், ஏ மரிய பிரபா, எஸ் ஆரோக்கிய லட்சி. இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறி வேண்டுவோமாக. கனிவு மிக்க தந்தை, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திரு குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையறாத பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் நல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் குடும்பங்களை எல்லாம் எந்நாளும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திரு குடும்பங்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே